நிஃப்டி ஒரு பெரிய மூவ்மெண்ட் தரதுக்காக நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சல்டேஷன்லேயே இருக்குது. அதாவது நீங்கள் பார்க்குற இப்போ ஒரு ஃப்ரைடே நடந்த ஒரு பையோ இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு அப் ட்ரெண்டோ, ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட்டு ஆல் டைம் ஹை அண்ட் நெக்ஸ்ட் இல்லைனா நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி 19K வந்து நிஃப்டி வந்து ரீச் பண்ணணும். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ ஃபுல்லாகவே இந்த ரெண்டு பக்கம் தான் ஃபோர்ஸில் இருக்குது. இப்போ நான் ஸ்ட்ராங்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எனக்கு அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாவே கிடைக்கல. பட் இருந்தாலும் டெக்னிக்கலி சில கன்ஃபர்மேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிஃப்டி வந்து டே பை டே வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்குது. அதில் சம் ட்ராப் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. எந்தெந்த எக்ஸ்பைரி வருதோ அப்போ நம்மளுக்கு ட்ராப்ஸ் நடக்குது. இப்போ கம்மிங் வீக்கில் வந்து நிஃப்டி வந்து எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கூட போகும். ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மண்டே மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த வீக் ஃபுல்லாக என்ன நம்மளுக்கு நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப என்ன வியூ எனக்கு கிளியராக கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ரெண்டோட சப்போர்ட். இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக என்னென்னா ஒரு ட்ரெண்டோட சப்போர்ட். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ட்ரெண்டோட சப்போர்ட்டை நம்மளுக்கு தேர்ட் டைம் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ அகெயின் மார்க்கெட் புல்லிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 26,000 போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. பட் இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி இது பிரேக் அவுட்டாக கிடையாது. இதுதான் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டு. இப்போ நீங்கள் வீக்லி வச்சு செக் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டு. இந்த ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணவே கிடையாது இன்னும். ஸோ அதுலேயே நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. எப்போ நம்மளுக்கு 25,250 பிரேக் பண்ணுதோ அப்போ தான் அது அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீட்ரஸ் கனலாவோட ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இந்த ஹையை மோஸ்ட்லி நம்மளுக்கு பிரேக் பண்ணாலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 25,250 ஏதோ இந்த கேண்டிலோட ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணாலே 25,062 பிரேக் பண்ணாலே நம்மளுக்கு 25,250 போய்ட்டு ரீச் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இந்த கேண்டில் தான் ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான ஃபுல் கன்ஃபர்மேஷனே இருக்குது. இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் வைக்கிறப்ப எனக்கு இதுதான் அந்த ட்ரெண்டோட சப்போர்ட்டு அங்கே ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகே ஃபைன். ஸோ அகெயின் சேம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கேருந்து எனக்கு ஒரு சப்ளையோட கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஏரியாவுக்கு மேலே போச்சு அப்படின்னா 25,250 வரைக்கும் ஒரு சப்ளைக்கான கன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் என்னோடய ஃபோக்கஸ் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில் நாளைக்கு வந்து நிஃப்டி அதாவது மண்டே வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகணும். ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா ஓகே. ஸோ நிஃப்டி இங்கேருந்து அகெயின் வந்து அப் ட்ரெண்ட் போகும். இந்த ரேஞ்ச் போயிட்டு ரீச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 250 வரைக்கும் போகும். இந்த ரேஞ்செலாம் போயிட்டு ஒரு சின்ன ஒரு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு 250 வரைக்கும் போகும். இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். செகண்ட் எக்ஸ்பெக்டேஷன், நிஃப்டி இந்த ரேஞ்ச்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்னோடய ஃபோக்கஸ் இந்த லெவல்ஸ்குள்ளே சப்போர்ட் எடுக்கணும். இந்த லெவல்ஸ்குள்ளே நிஃப்டி சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா நான் ஃபுல்லாக எனக்கு டவுன் ட்ரெண்ட் ட்ரேடாக இவ்வளோ தூரம் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ்குள்ளே சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணி 25,200 to 250 இந்த ரேஞ்சை வந்து என்னோட டார்கெட்டாக நான் வந்து அப் ட்ரெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஷார்ட் டேர்ம்க்கான கன்ஃபர்மேஷன். இப்போ இன்ட்ராடேல நம்மளோட ட்ரேடிங் ஐடியா இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சில் இந்த லோவை எனக்கு பிரேக் பண்ணுறப்ப நான் வந்து ஷார்ட் பொசிஷன் ட்ரேட் எடுத்து என்னோடய பொசிஷனை வந்து 24,500 வரைக்கும் நான் வந்து பொசிஷனை வந்து ஹோல்டு பண்ணி ஸோ இவ்வளோ தூரம் என்னோட டார்கெட் வந்து புக் பண்ண ரெடி பண்ணுவேன். ஏன் அப்படி நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு 24,150 வந்தால் தான் இந்த கேப்பை வந்து எனக்கு ஃபில் பண்ணணும். ஏன்னா இது ஃபண்டமெண்டலி கிரியேட் பண்ண ஒரு கேப்பு. டெக்னிக்கலி இது நம்மளுக்கு இன்னும் பெண்டிங்காகவே இருக்குது. இந்த கேப்பை வந்து எனக்கு ஃபில் பண்ணணும். ஸோ அப்படியே எனக்கு இந்த 500 உடச்சா மட்டும் தான் கேப்பை வந்து எனக்கு ஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபுல்லாக எங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளே மட்டும் எனக்கு சப்போர்ட் எடுத்துச்சு. இந்த ஏரியாவில் எனக்கு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட் ஒரு ரிவர்சல் கண்டிலோட ஃபார்மேஷன் கொடுச்சுன்னா அப்புறம் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு டார்கெட் தான் பார்த்தீங்கன்னா 25,250 200 to 250 இந்த லெவல் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் வந்து மண்டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இது ஒன்லி ஃபார் 60% தான் இந்த ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன். மீதி இருக்கக்கூடிய 40% லைவ் மார்க்கெட் ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன். ஸோ மறக்காமல் மண்டே லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒரு பெட்டர் ஐடியாவில் ஒரு பெட்டர் ட்ரேட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நிறையா ட்ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளோட லைவ் அட்டன் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லைவ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட வீடியோக்கு வந்து சரியான ஒரு கமெண்ட்டே வராமல் ரீச்சே நம்மளுக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த லைவ் உங்களுக்கு எப்படி போகுது, நீங்கள் இந்த லைவ் அட்டன் பண்ணதுலேருந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்களா, ஸோ அதெல்லாமே ஒரு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டராக இருந்து ஸோ அவங்க லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட லைவ் அட்டன் பண்ணி அவங்களும் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா என்னோட லைவ் ட்ரேடை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக என்னோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரான்ஸ்பரண்ட்டாக. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது மல்டி மெம்பர்ஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா ஸோ அவங்களும் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபீட்பேக் வருது. பட் நீங்களும் அதை உங்களோட கமெண்ட் மூலம் அவங்களுக்கு பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா ஸோ அது மல்டி மெம்பருக்கு சஜஷன் ஆகி ஸோ அவங்களும் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஐ எம் நாட் a SEBI advisor. This video for free education purpose only. Okay, thanks for watching. Thank you.